இங்க ஒரு சோல்ஜர் போர்க்களத்துக்கு நடுவுல அடிபட்ட நிலைமையில ஒரு குதிரையை கண்டுபிடிக்கிறான். அதுக்கு பயங்கரமா அடிபட்டு பார்த்துட்டு அதை கொன்னுடலான்னு முடிவு பண்றாங்க. சரியா அங்க இருக்க சோல்ஜர் ட்ரிகர் அழுத்த போறப்ப அதுக்கு பழக்கப்பட்ட ஒரு விசில் சத்தம் கேக்குது. பார்த்தா கூட்டத்துக்கு நடுவுல கண் பார்வை இழந்த நிலைமையில அதோட ஓனர் ஆல்பர்ட் நின்னுட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 4 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் ஜோயி ஆல்பர்ட்ட பாக்குது. இருந்தாலும் அதுக்கு அவனை சுத்தமா மறக்கல. அப்ப இங்க வந்து மெடிக் ஆபீசர் அதுக்கு காப்பாற்ற முடியாத அளவுக்கு அடிபட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அது உங்ககிட்ட வந்துருச்சுங்கிறக்காக அது உன்னோட குதிரை ஆயிராதுன்னு சொல்றாரு. ஆனா ஆல்பர்ட்டுக்கு அது ஜோயி தான் நல்லா தெரியும். அதோட கால்கள் வெள்ளையாகவும் அதோட தலையில டைமண்ட் ஷேப்ல பேட்ச் இருக்குன்னு செக் பண்ண சொல்றான். அப்ப முழுசா டார்க்கா இருந்த குதிரையை பார்த்த மெடிக் ஆபீசர் ஆல்பர்ட் ஏதோ பிணத்தன நினைச்சிட்டு அதை கொல்ல சொல்றாரு. அதை பார்த்த இன்னொரு சோல்ஜர் அது உடம்புல இருக்க சகதியை கழுவுனாதான் உண்மை தெரியும்னு பக்கெட்ல இருக்க தண்ணி எடுத்து அது காலை கழுவ ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஆல்பர்ட் சொன்னது மாதிரியே அதோட கால்கள் வெள்ளையா தான் இருக்கு. உடனே மெடிக் ஆபீசர் ஒரு துணியை வச்சு அது தலையை துடைக்கிறாரு. அவன் சொன்ன அந்த டைமண்ட் பேட்சும் அதுக்கு அப்படியே இருக்கு. சோ ஆல்பர்ட் சொல்ற எல்லாம் உண்மைதான் புரிஞ்சுக்கிட்டவரு அதை எப்படியாச்சும் நான் காப்பாத்துறேன்னு அவனுக்கு வாக்கு கொடுக்குறாரு.